விஜயை இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வர்ற பொறுப்பு செங்கோட்டையனும் புஷி அன்பு சேர்ந்து பண்ணுவாங்க. போக்கிரி படத்தை எத்தனை தடவை பார்த்தேன். கில்லி படத்துல விஜயோட பேர் என்ன, ஜனநாயகன் அப்டேட் கிடைக்குமா கிடைக்காதான்னு செங்கோட்டையன் கேட்க போறாங்க. 6 மாசத்துல ஐயோன்னு ஓடி வர போறாரு செங்கோட்டையன். என்கிட்ட என்னது உங்கள்கிட்ட அப்படி ஹெவியா இழுத்தது அப்படின்ற மாதிரி தான் விஜய்க்கு என்னது அவர் ஹெவியா இழுத்ததுன்னு தெரியல. ஜென்சி மாதிரி மாறி இருக்காரு இல்லையா, ஜென்சியா மாறி இருக்காரு. செங்கோட்டையன் ஜென்சியா மாறி இருக்கிறார். ஆடிட்டர் பேசுறாரு, இணைப்பு ஆடிட்டர்லயே அறிவிக்கிறார். பாஜக வலதுசாரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு விட தாவேக்காவுக்கு அவங்க ஓவர போய்கிட்டு இருக்காங்க. 100 தொகுதியில அதிமுக ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதிமுக கை வாங்கிடும், பிஜேபி கல்வி விட்டுருவாரு. செய்யக்கூடிய ஆள் இவரு அப்படிங்கிற ஒரு தெரியும், லிஸ்ட் இருக்கு அவருக்கு உண்டான ஒரு எஸ்டிடி இருக்கு இல்லையா. ஓபிஎஸ் வர்றாரு, கூடுதலாக அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு அண்ணாமலையும் வர்றாரு. தகவலா இருக்கு. ஆமா, மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு 30/11/2025 ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி, வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் KS ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். வாரீர் வாரீர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சுபேர் நிகழ்வில் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையனை வரவேற்றிருக்கிறது தாவேகா. கிட்டத்தட்ட பெரும் மகிழ்ச்சியோட வரவேற்றிருக்காங்க. கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் காணொலி வெளியிட்டு அவரை வரவேற்றிருக்கிறார்கள் இல்லையா. குறிப்பாக எம்ஜிஆரோடு இருந்தவர், ஜெயலலிதாவோடு இருந்தவர், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முதலமைச்சர் ஆக்கியவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆதவ் பேசுறாரு, எப்படி பார்க்குறோம்? எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்க அப்படின்னு கூன வாயில இளைய தளபதி விஜய் வாழ்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நிற்கிறார் செங்கோட்டையன். என்ன அழுத்தம், என்ன நிர்பந்தம்? இல்லை, அதான் 80 வயசு ஆக போது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, பல்வேறு பதவிகளில் இருந்தவர், மூத்த அரசியல்வாதி. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, அவர் வந்து அண்ணாவோடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறப்ப அண்ணாவோடு அங்கே இருந்தவர், எம்ஜிஆரோடு திமுகவில் இருந்தவர். இவருடைய தாய்க்கழகம் திமுக. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தனியாக வந்து 71 கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆரோடு அப்படி வந்துட்டார். அப்போ இருந்திருக்கிறார். இப்போ ஆல்மோஸ்ட் சீனியர் பர்சன். திராவிட இயக்க பாரம்பரியம் இல்லையா? ஆமாம், திராவிட இயக்க பாரம்பரியத்தை வந்தவர். எம்ஜிஆர் ரசிகருங்க. திராவிட இயக்க பாரம்பரியம்லாம் கிடையாது. எம்ஜிஆர் ரசிகர், தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் திமுக இருக்கார், இவர் திமுக இருக்கார். சரி. எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்தார், அதிமுக கொண்டார். எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர், தீவிர விசுவாசி. அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு தீவிர விசுவாசி. அதிமுக 2ஆ பிளவுபடுறப்ப ஒரு ஜானகியோட இருந்தவர். அப்படி இருந்தவர் ஒரு சிறந்த நிர்வாகி. ஆனால் மக்கள் செல்வாக்குள்ள தலைவரானா இல்லை. இன்னைக்கு என்ன குறிக்கெடுக்க மாட்டேங்கிறது? ஜார்ஜியா அணியில் இவர் ஜெயலலிதா அம்மையார் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? அதான் சொல்லணும், அந்த அந்த ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இவர். சரி சரி. நீங்கள் ரெண்டையும் இப்போ உள்ள மேட்டரையும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார். விஜய் ரசிச்சிருக்காரு, ஜென்சி மாதிரி மாறி இருக்காரு இல்லையா? ஜென்சியா மாறி இருக்காரு. செங்கோட்டையன் ஜென்சியா மாறி இருக்கிறார். அதாவது என்னன்னா, ஒரு இவ்வளோ பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு நபர் வந்து என்னன்னா, அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு பிறகு, மறைவுக்கு பிறகு இவருக்கு தான் முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்குது. முதலமைச்சர் பதவி ஏலத்துக்கு போகுது. ஏலத்தில் எடுப்பதற்கு இவர் தயங்குகிறார். எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சு அந்த ஏலத்தை எடுத்தார். இந்த அந்த நிலாவில் முதல்ல கால் வச்சது யாருங்கிற ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா? அந்த கதையில் ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்குது, பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதாவது இப்போ யார் முதல்ல, நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து பைலட் தான், பைலட் தான். பைலட் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கமெண்ட் இங்கே வருது, நீங்கள் இறங்குன்னு அவர் தயங்குறாரு. ஆம்ஸ்ட்ராங் வந்து டப்புன்னு நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சிட்டார். பயத்தில் இவர் கால் வச்சார், தைரியமாக கால் வச்சார். அந்த தைரியமாக எடுத்த முடிவு என்னன்னா, நிலாவில் கால் வைத்த முதல் மனிதனுங்கிற பேர் வந்துச்சு. அப்போ கூவத்தூரில் நடக்கக்கூடிய அந்த பேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து அந்த இருந்த எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏ சொன்ன கதை தான் எல்லாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேச்சுவார்த்தை பேரம் நடக்குது. ஒரு பெரிய தொகை வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் செட்டில் பண்ண வேண்டிய, நகையாகவும் பணமாகவும் செட்டில் பண்ண வேண்டியது வருது. அப்போ இவ்வளோ பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி நான் முதலமைச்சர் ஆனாலும் கூட எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்சி இருக்கும்? இவர் முடிவு பண்ணுறாரா? அந்த எல்லாருக்குமே அந்த இது இருந்துச்சு. ஏன்னா இத்தனை எம்எல்ஏக்களை வந்து அரவணைச்சு அவங்க வேணுங்கிறத கொடுத்து கொண்டு போகணுங்கிறப்ப எத்தனை நாளைக்கு இந்த ஆட்சி வரும், எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இது அப்படின்னு யோசிக்கிறாரு. இவர் தயங்கி பின்னாடி விலகிட்டார். சீனியர் அடிப்படையாக கொங்கு பகுதியை சேர்ந்தவர். அன்னைக்கு வந்து கொங்கு பகுதியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. இன்னைக்கு அந்த செல்வாக்கு இருக்கான அவருக்கு அந்த பகுதியில், கொங்கு பகுதியில் இருக்க செல்வாக்கு இல்லையே, அது சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறா, இவர் முடிவு பண்ணுறார்.
எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டார். அதுக்கு பிறகு ஆட்சி போகுது 4 வருஷம், இந்த ஆட்சியில் இருக்கிறாரு. 2021 தேர்தலில் தோல்வி, அப்பையும் ஜெயிக்கிறாரு. ஆனால் கட்சியிலேருந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு விரிசலோடு இருக்கிறார். என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை விட சூப்பர் சீனியர் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி 89 தான் முதலமைச்சர், 77லேயே முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ அவரை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தடுமாற்றமாக இருக்கா. தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு தடுமாற்றம் ஈகோங்கிறத காட்டிலும் அதே பகுதியில் அதே சமூகத்தில் யார் முகமாக இருக்கணுங்கிறது தான் சிக்கலே. இப்போ அந்த பகுதியில் வந்து யார் முகம், அந்த சமூகத்தில் யார் முகமாக இருக்கணும், அந்த சமூகத்தின் அரசியல் முகமாக யார் இருக்கணும், இவனெல்லாம் நான் இருந்தேன். ஆனால் அந்த என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சமூகத்தில் ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறதுன்னு எடப்பாடி தான் அப்படிங்கிறது அவருக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதிகாரம் இருக்கு, அதிகாரத்துக்கு வந்துட்டார்ல எப்படியோ. அப்போ இது வந்து அவருக்கு ஒரு நெருடலாகவே இருக்குது மனசில். அப்போ என்ன பண்ணுறாருன்னா பாஜக தான் அந்த கட்சி இந்த அதமாக மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை முழுவதுமாக கட்டுப்பாட்டில் எடுத்து வழிநடத்தி கொண்டிருப்பது அதிமுகவை பாஜக தான் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் மறைமுகமாக இல்லை வெளிச்சமாக தெரியும். அப்போ உட்கட்சி பிரச்சனை வர்றப்ப ஒரு கட்சிக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா நீங்கள் கம்பெனியில் எவ்வளோ பார்க்குறீங்க, இந்த கம்பெனிக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை யார்கிட்ட போய் பேசுவீங்க, நிறுவன தலைவர். அப்போ அவங்க எங்கே போனாங்க, கட்சி பிரச்சனைக்கு டெல்லி போகிறாரு, ஹரித்துவார் போறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு போய் புகார் சொல்றாரு. வேற ஒரு அப்ப என்ன அர்த்தம்னா அந்த கம்பெனி அந்த இன்னொரு கம்பெனி வாங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த கட்சி அவர் தான் வச்சிருக்காருன்னு அர்த்தம். இந்த காரை யார் வச்சிருக்காரு, அந்த கட்சியை யார் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு டெல்லிக்கு போறாரு. பாஜக இவர் வச்சு ஒரு ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா ஒரு பாஜகவோடு இப்போ வரைக்கும் முழு மனதோடு கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. இப்போ வரைக்கும் அட் பர்சன்ட் வரைக்கும் அவர் இல்லை. இந்த கூட்டணியை அவர் விரும்பவும் இல்லை, ரசிக்கவும் இல்லை, முழு மனதோடு இல்லை. அவர் வேணாங்கிற முடிவு தான் இருக்கிறாரு. விஜயோட கூட்டணி வைத்து ஒரு புதிய கூட்டணி அமைக்கணுங்கிறதா அவருடைய பிளானு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது இந்த விஷயத்த பாஜக ஸ்மெல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, எடப்பாடிக்கு ஒரு ஆட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா செங்கோட்டையனை கையில் எடுக்கிறாங்க. போய் டெல்லிக்கு போகிறாரு, அமித்ஷா பார்க்குறாரு, ஓபிஎஸ் இது நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க. பார்த்தவொடனே எடப்பாடிக்கு ஒரு சின்ன ஒரு செக் வைக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது மக்கர் பண்ணீங்கன்னா இவரை பொதுச்செயலர் ஆக்கிடும் அப்படின்னு இவரை வச்சு ஒரு ஆட்டத்தை காட்டோன்னே ஒரு வழி இல்லாமல் அது ஒரு காரணம். அதை சுற்றி நிறைய காரணங்கள் இருந்துச்சு. அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு பல காரணங்கள் பிரதான காரணமாக இது பார்க்கப்பட்டது. அவர் வழி இல்லாமல் கூட்டணிக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய தேவை முடிவடைந்து விட்டது பாஜகவுக்கு. அப்போ இவரை கழட்டி விட்டாங்க. கழட்டி விட்ட உடனே எங்கே போகிறதுன்னு தெரியல. அதிமுகவுக்குள்ளேயும் போக முடியாது, பாஜக கூட்டணி ஆயிடுச்சு. சரி வேறு எங்கே போகலாம், திமுகவுக்கு போகலாம் அப்படின்னா திரும்ப மனம் திறந்து பேசினார். திமுகவுக்குள்ளே போனால் திமுகவே அவர் வெல்கம் பண்ணாங்க, வரவேற்றுறாங்க. ஆனால் அவர் சீனியர் நிர்வாகிங்கிற முறையில் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க, வரலான்னு ஒரு சிங்களே கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது திமுகவுக்குள் போகிறதுக்கு. என்னென்னா முத்துசாமியும் இவரும் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள், ஒரே காலகட்டத்தில் அரசியல் பண்ணவங்க. அந்த போட்டி இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த சமூகத்தின் முகமாக யார் இருக்குன்னு தோப்பு வெங்கடாசலம் அடுத்த கட்ட ஜெனரேஷன் அவரும் உள்ள இருக்கார், திமுக கொண்டுட்டாரு. அவர் ஒரு பகுதியில் தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபராக இருக்கார். இந்த 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய திருப்பியும் போய் உள்ள லோக்கல் பாலிடிக்ஸில் நமக்கு வந்து போட்டியாளராக போட்டி போட்டுட முடியாது அப்படிங்கிற முடிவு பண்ணுறப்ப வேறு வழியே இல்லை, தாவேக்கா தான் வேறு ஆப்ஷனுங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுவும் பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோட மேலே இருக்கிறவங்களுடைய ஒப்புதலோட இந்த கட்சியில் இன்னைக்கு அவர் இணைந்திருக்கிறார். ஆடிட்டர் பேசுகிறாரு, இணைப்பு ஆடிட்டர்லேயே அறிவிக்கிறாரு. அதான் சொல்கிறேன், இணைப்பு ஆடிட்டர் அறிவிக்கிறாரு. பாஜக வலதுசாரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு விட தாவேக்காவுக்கு அவங்க ஓவராக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்ல இல்லையா? இல்லை தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. 20% இருக்குங்க. செங்கோட்டையன் ஒரு சூப்பர் பவர் மேன். செங்கோட்டையன் வந்து விஜய முதலமைச்சர் ஆகிடுவார். யார் பேசுகிறா? முழுக்க முழுக்க கடைந்தெடுத்த ஆர்எஸ்எஸ் பாஜக விசுவாசியாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் தாவேக்கால இணைஞ்சிட்டாருன்னா அதிமுக தாவேக்கா கூட்டணி ஏற்படாதுன்ற அப்படி ஒரு நகரும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆமாம், அவங்களுடைய பிளான் வந்து பிளான் சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் பாஜக. சரி, என்னென்ன விஜய் கூட்டணியை பலப்படுத்துவது. விஜய் கூட்டணியை பலப்படுத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு கோர் ஓட் பேங்க் ஃபியூஜாக இருக்கிறது வந்து கொங்கு பகுதியில் தான். அப்போ இந்த கொங்கு பகுதியில் செங்கோட்டையன் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துகிறாருன்னா யாருக்கு பாதிப்பு? அதிமுகவுக்கு பாதிப்பு. அப்போ அதிமுக ஏன் பாதிப்பாக விடுறாங்க? இவங்க எல்லாருக்கும் தலைவர் யார்? டிடிவியோ, ஓபிஎஸ்ஓ, செங்கோட்டையனோ, எடப்பாடியோ யாரும் பாஜகவையோ மேலே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களோ விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கும் தலைவர் அவங்க தான். அப்போ இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் இவங்களை வந்து ஒன்றிணைக்க முடியுமா? முடியாதா? நிச்சயம் ஏன் பண்ணல? அப்போ அதிமுக பலப்பட்டுறக்கூடாது. அதிமுக சிங்கிள் பார்ட்டியாக மெஜாரிட்டி வந்துடக்கூடாது. அதிமுக மெஜாரிட்டியாக வந்துச்சுன்னா பாஜக அவங்க உள்ளே வரவே முடியாது, கால் பதிக்கவே முடியாது. அதிமுக பலவீனப்படுத்தினா தான் உள்ளே கால் வைக்க முடியும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அவங்களுடைய இப்போ வரக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள்கிட்ட அப்படி இப்படி விசாரிக்கிற வரக்கூடிய தகவல்னா
தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் கொண்டு வரணும். ஓ, அப்படி வந்தால் தான் நம்ம கண்ட்ரோலில் கையில் எடுக்க முடியும். பவர் இருக்கு மேலே. எம்எல்ஏக்களை 10 எம்எல்ஏக்கள் 100 எம்எல்ஏக்களை வாங்கலாம், 50 எம்எல்ஏக்களை வாங்கலாம், நம்மளுடைய ஆட்சியை கொண்டு வந்துடலாம். அப்போ இப்போ உதாரணத்துக்கு 100 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதிமுக கை வாங்கிடும் எஸ்ஆர் துணையோட. ஆமாம், அதிமுக ஜெயிக்காமல் போச்சுன்னா தான் இவங்க கையில் எடுக்க முடியும். இப்போ 111 115 தொகுதி அதிமுக தனியாக இண்டிவிஜுவலாக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், எடப்பாடி கை வாங்கிடும், பிஜேபி கழட்டி விட்டுருவாரு. அப்போ என்ன பண்ண முடியும், எப்படி கால் வைக்க முடியும்? அப்போ அது இருக்கக்கூடாது, மெஜாரிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ 117 வந்தால் கூட எட்ஜை தொட்டா கூட பிஜேபி கைட்டி விட துணிச்சல் இருக்கு எடப்பாடி அவர்களுக்கு. பவர் வந்துன்னா பண்ணிடுவார்ல, பவரில் உட்காந்து பண்ணிடுவார். அது வந்து பாஜக அவர் அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டிமேட் பண்ணலை எடப்பாடி பழனிசாமி. ஓ ஓ, சரி. செய்யக்கூடிய ஆள் இவர் அப்படிங்கிற ஒரு தெரியும், லிஸ்ட் இருக்கு அவருக்கு உண்டான ஒரு எஸ்டிடி இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு கடிவாளத்தை போட்டு கையில் வச்சுருக்காங்க அவரை, எங்கே மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு கொங்கு பகுதியில் செல்வாக்கு இருக்குது, கொங்கு பகுதியை வந்து பலகீனப்படுத்தணும்னு பண்ணுறாங்க. இப்போ இந்த கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் வர்றாரு, டிடிவி வர்றாரு, சசிகலா வர்றாரு, கூடுதலாக அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு அண்ணாமலையும் வர்றாரு. புது தகவலா இருக்கு. ஆமா, இது பிளான் சி. இது பிளான் சி. இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டு இருக்கேன். கடந்த அண்ணாமலை இதுல வந்து இறங்கினார்னா இந்த கூட்டணி ஏதாவது 10-20 தொகுதி ஜெயிச்சாங்கன்னா இதை நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்றாங்க. அதாவது பாஜக அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகளை சிதற வைக்கிறது, ஸ்பிளிட் பண்றது. பல இடங்களில் போச்சுன்னா திமுக கூட்டணிக்கு போகாதுன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அது அவங்க போடக்கூடிய மிக மிக தப்பான கணக்கு, தப்பு கணக்கு. அது திமுகவுக்கு போடுறவங்க, காலங்காலமாக திமுகவுக்கு போடுறவன், காங்கிரஸுக்கு போடுறவங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு போடுறவங்களாம் வந்து சினிமாக்கு வரிசையை பார்த்தோ புதுசாக வந்து அரசியல் கட்சியை பார்த்தா போட முடியும். விசிகா உட்பட இல்லையா? விசிகா உட்பட கடுமையா. விசிகா ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப தெளிவாக அரசியலை பார்க்கக்கூடியவங்க. அப்போ அப்படி இருக்கப்போ இந்த ஓட்டை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் புதுசாக வர்ற வாக்காளர் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிற ஆட்கள், ஜென்சியை தாண்டி 30 வயசுக்குள்ள இருக்க ஆட்கள், அவங்களே வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஓட்டுகளை ஃப்ளோவை கட் பண்ணணும். அப்போ இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ இந்த விஜய் கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய வேலையை வரக்கூடிய காலத்தில் பாஜக செய்யும். ஏன்னா அவங்க ஒரு 10-20 சீட் வந்துட்டாங்கன்னா நமக்கு வர்றப்ப அந்த கூட்டணி அப்படிங்க மிஸ் பண்ணிக்கலாம், கூட்டணி ஆட்சி கொண்டு வரலாங்கிற ஒரு பிளானில் பண்ணுறாங்க. எடப்பாடியை காலி பண்ணணும், அதிமுகவை காலி பண்ணணுங்கிறதா அவர்களுடைய திட்டமாக இருக்குது. ஆனால் இதில் செங்கோட்டையனுடைய நிலைமை தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த பொறுப்பெல்லாம் தருவாங்க, பெரிய கொடுத்துருக்காங்க, தென்மண்டல பொறுப்பாளராக கொடுத்துருக்காங்க. புஷி ஆனந்த் கீழே கொடுத்துருக்காங்க, அதுதான் பெரிய கொடுமை. புஷி ஆனந்த் இனிமேல் என்ன பண்ணணும்னா விஜயை இட்டுன்னு வர்ற பொறுப்பு செங்கோட்டையனும் புஷி ஆனந்தும் சேர்ந்து பண்ணுவாங்க. விஜயை இட்டுன்னு வர்ற பொறுப்பு 2 பேருக்கும் பகிரப்பட்டிருக்கு, 2 பேர் செய்வாங்க. இதில் என்ன கொடுமைன்னா அந்த தம்பி தன் நண்பிகள் செங்கோட்டையனை யாருக்குமே தெரியாது. நண்பிகளுக்கு செங்கோட்டையனுடைய வரலாறு தெரியாது, அரசியல் தெரியாது, பின்புறம் தெரியாது. அவங்க போய் எல்லாருமே உனக்கு என்ன கேட்க போகிறாங்க, போக்கிரி படத்தை நீ எத்தனை தடவை பார்த்த, கில்லி படத்தில் விஜயோட பேர் என்ன, ஜனநாயக அப்டேட் கிடைக்குமா கிடைக்காதான்னு செங்கோட்டையன் கேட்க போகிறாங்க. தம்பி, எனக்கு ஜனநாயக ரீதியாக தேர்தலை சிந்திக்க தெரியுமே தவிர ஜனநாயகன் படத்தை தெரியாது, அப்புறம் எதுக்கு நீ கட்சியில் சேர்ந்து கேட்க போகிறாங்க. 6 மாதத்தில் ஐயோன்னு ஓடி வர போகிறாரு செங்கோட்டையன். அதான் ஏன்னா போன அவங்க சொன்ன ரெக்கார்டு இதெல்லாம் ஆல்ரெடி தாவேக்காவை சரி பண்ணுறதுக்காக போன மூத்த பத்திரிகையாளர்லாம் போய் தலை பிச்சு கொடி வந்தாங்க, அவங்கள வச்சு மேய்க்க முடியல. கேள்வி கேட்டிருக்காங்க, எப்போ படம் ரிலீஸ் ஆகுது, என்ன அப்டேட், ஜனநாயகன் அப்டேட் இருக்கா, டிக்கெட் கிடைக்குமா, டிக்கெட் கிடைக்கும், ஆடியோ லான்ச் நடக்குது, நீங்க வரீங்களா இல்லையா அப்படின்னு டிக்கெட் போடவா இல்லையான்னு ஜனநாயக செங்கோட்டையன் போய் கேட்பாங்க. நான் புரட்சி தலைவரை பார்த்து வந்தவன், நாங்கள் இளைய தளபதி நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வர்றேன் தம்பி, அதனால் எனக்கு அப்டேட்லாம் தெரியாது அப்படின்னு நடக்க போகுது. இது வந்து அவருக்கு என்னன்னா 80 வயசு ஆக போகுது. இன்னும் எவ்வளோ நாள் அரசியல் நீங்கள் போக போகிறீங்கன்னு தெரியாது. பட் இவ்வளோ அரசியல் பாரம்பரியம் உள்ளவர், ஒரு கண்ணியமான அரசியல் முடிவை எடுத்துக்கலாம். கடைசியில் ஒன்றும் தனிச்சு நீங்கள் நின்றுருக்கலாம், இல்லை தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒருங்கிணைப்பே தொடர்ந்துருக்கலாம், இல்லை திமுகவுக்கு வந்து சேர்ந்திருந்தது சரியான சாய்ஸாக இருக்கும். உங்களை பற்றி திமுக தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கே தெரியும் உங்களை பற்றி, உங்களே ஒரு கண்ணியமான இடத்துல வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ரெக்கார்டு இருக்குது, அது அதிமுக வந்து போனவங்க நிறைய பொறுப்புகள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி கண்ணியமாக இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் விஜய் நோக்கி, எனக்கு தெரிஞ்ச பார்க்குறப்ப தான் நினச்சேன், வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. என்கிட்ட என்னது உங்கள்கிட்ட அப்படி ஹெவியாக இழுத்தது அப்படின்ற மாதிரி தான் விஜய்க்கு என்னது அவர் ஹெவியாக இழுத்ததுன்னு தெரியல. அவர் இந்த தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்திகளையும் இதையும் பார்த்துட்டு ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டம் நினச்சி போயிருக்காரு. கரூருக்கு பிறகும் போயிருக்காரு பாருங்க, இவ்வளவு நடந்து அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஆப்ஷன் இல்லாத ஒரு காரணத்தால் இந்த முடிவு எடுத்திருக்காரு. வரக்கூடிய காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.
புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு 30/11/2025 ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி, வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் KS ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். வாரீர் வாரீர்.